சர் சி வி ராமன் தன்னுடைய இள வயதிலேயே அறிவாளியாத்தான் இருந்தாரு. ஆனா மனச ஒருமுகமாக்கி அவர் எந்த வேலையையும் செய்யல. அவர் தாய்க்கு அது ரொம்ப வருத்தத்தை கொடுத்துச்சு. என்ன செய்யலாம்னு யோசிச்சாங்க. ஒரு நாள் ராமனை பார்த்து ஒரு சில காகிதங்களையும் பூத கண்ணாடியையும் எடுத்துட்டு வான்னு சொன்னாங்க. ராமனுக்கு ஒன்னும் புரியல. ஆனாலும் கீழ்ப்படிதலோட எடுத்துட்டு வந்தாரு. ராமனுடைய தாய் காகிதங்களை கீழே வச்சு அதன் மேல பூத கண்ணாடிய பிடிச்சு வெயில்ல காட்டுனாங்க. ராமன் ஆவலோட பாத்துக்கிட்டு இருந்தாரு. பூத கண்ணாடிய பிடிச்ச தாயோட கை ஒரு நிலையில இல்லாம அங்கும் இங்கும் அசைஞ்சுகிட்டு இருந்துச்சு. காகிதங்கள் அப்படியே இருந்துச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு தாய் பூத கண்ணாடியோட ஒளி குவியல் மையம் காகிதங்கள் மேல நிலை கொள்ளுமாறு தன்னுடைய கைய நீட்டுனாங்க. அவங்க கை ஆடாம அசையாம ஒரே நிலையில இருந்துச்சு. தீ பற்றி பிடிச்சு காகிதங்களை எரிச்சது. ராமனோட தாய் ராமனை கனிவோட பார்த்தாங்க. பாத்தியா, ஒருமுகப்படுத்தப்படாத கதிரின் ஒளியில நெருப்பு உண்டாகாது. ஒருமுகப்படுத்தப்பட்ட ஒளிக்கதிர்கள் நெருப்பாகி காகிதத்தை எரிக்கும். அதே மாதிரி நீயும் உன் மனச ஒருமுகப்படுத்தினாதான் எந்த வேலையிலையும் வெற்றி பெறலாம்னு சொன்னாங்க. ராமனுக்கு உண்மை புரிஞ்சது. தன்னுடைய மனதை ஒருமுகமாக்கி செயல்களை செய்ய தொடங்கினாரு. முயற்சிகள்ல வெற்றி கண்டாரு. உலகம் போற்றும் விஞ்ஞானி ஆனாரு. நோபல் பரிசு பெற்றாரு. ஆமாங்க, ஒரு நிலையில நில்லாம மனம் தாறுமாறா தெரிஞ்சா எந்த விஷயத்திலையும் வெற்றி பெற முடியாது. ஆசைப்படுறது எளிது, திட்டமிடுறது ரொம்ப சுலபம். ஆனா ஆசைப்பட்டபடி திட்டமிட்டபடி இலக்க அடையிறது சுலபம் இல்ல. உறுதிப்பாட்டோட மனச ஒருமுகப்படுத்தி செயல்பட்டாதான் இலக்கை அடைய முடியும். உன் கண்கள் நேராய் நோக்க கடவது. உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் கால்நடையை சீர்தூக்கிப்பார். உன் வழிகளிலெல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. மனச ஒருமுகப்படுத்தி நம்ம இலக்கை நோக்கி தொடர்வோமா?